அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். ஒரு உப்பு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம். அது அமாவாசை அன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா, நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறது. இந்த உப்பு பரிகாரத்தை நம்ம எங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய நிலைவாசல்ல தான் நம்ம கட்ட போறோம். அதுக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உப்பு அப்படின்னு நம்ம சொன்னாவே, அது மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லாத பொருளு எதுவுமே நம்மளால சாப்பிட முடியாது. நம்ப உப்பு எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இப்ப திஷ்டி கழிக்கிறதுனா கூட, ஒரு ஞாயிறு, இல்ல வெள்ளி, செவ்வாய் அப்படி பார்க்கும்போது, உப்பு பரிகாரம் தான் நம்ம பண்ணுவோம். உப்பு வச்சு தான் திஷ்டி கழிப்போம். உப்பு வச்சு கழிச்சுட்டு, தண்ணீல கரைச்சோம்னா, நம்ம மேல இருக்க திஷ்டி எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் நம்ப உப்பு வச்சு செய்ற எந்த காரியமா இருந்தாலும், அது நமக்கு பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எந்த பதிவு நம்ம செய்ய போனாலும், நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும்தாம்மா அது நமக்கு நல்ல பலன தரும். அதே போல தான் இப்போ ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு குடுக்குறேன். இந்த பரிகாரத்த நீங்க செஞ்சு, உங்க வாழ்க்கையில எல்லா வளமும், நன்மையும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் குடுக்குறேன். பாருங்க, இதுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. நம்ம ஒரு மஞ்சள் துணி தான் எடுத்துக்க போறோம். உங்க வீட்ல மஞ்சள் துணி இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெள்ளை துணிய மஞ்சள்ல நனைச்சு நல்லா காய வச்சுக்கங்க. அத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எப்பயுமே சமையலுக்கு பயன்படுத்துற உப்ப பயன்படுத்தக்கூடாது. நம்ம பரிகாரத்துக்கு அப்படின்னா, ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில வச்சிருக்கணும். அதுல இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற உப்ப எடுக்கக்கூடாது. மறுபடியும் சொல்றேன். புது உப்பா தான் நம்ம எடுத்துக்கணும். இது மாரி ஒரு மஞ்சள் துணிய எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில உப்பு ஒரு உங்க கையில பிடிக்கிற மாரி ஒரு 2 பிடி அல்லது 3 பிடி பிடிச்சு, அந்த மஞ்சள் துணியில போட்டுக்கங்க. அந்த மஞ்சள் துணியில வைக்கும்போது, நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, கடன் அடையணும், நகை மீட்கணும், இல்ல வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்களோ, அத ஃபர்ஸ்ட்டு நீங்க உப்பு வைக்கும்போது, மஞ்சள் துணியில உப்பு வைக்கும்போது, இந்த உப்ப நீங்க நெனச்சுக்கிட்டே போட்டுக்கணும். இந்த பரிகாரத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே, அமாவாசை அன்னைக்கு நம்ம மொத நாளே எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருப்போம். நம்மளுடைய பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சிருப்போம். அப்ப காலையிலே எழுந்திருச்சு குளிச்சுட்டு, நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்தி வச்சுட்டு, அங்க முன்ன வச்சு தான் நம்ம சாமி படத்துக்கு முன்ன வச்சு தான் இந்த மஞ்சள் துணிய வச்சு, அதுல உப்பு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும், அத மனசார வேண்டிக்கிட்டு, அது மேல ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கணும். ரூ. 1 நாணயம் வச்சுக்கணும். கொட்டைப்பாக்குக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. நம்ம வேண்டுறதெல்லாம் கொடுக்கறது அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த பரிகாரம் நீங்க நெனச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இத நல்லா கொட்டைப்பாக்கு, ரூ. 1 நாணயம், மஞ்சள் துணியில வச்சு, உப்பு வச்சு, உங்களுடைய வேண்டுதல வேண்டி, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கைய அந்த உப்பு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது மேல இப்படி வச்சிடணும். வச்சுக்கிட்டு, மறுபடியும் எனக்கு நகைய மீட்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், எங்க வீட்ல பணப்பிரச்சனை குறையணும். நம்ம என்ன வேண்டுறோமோ, அந்த வேண்டுதல இந்த உப்பு மேல வச்சுக்கணும். எப்பயுமே உப்புக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உப்ப கையில வச்சுக்கிட்டு, நம்ம என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். இது சந்தேகமே கிடையாதுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு, அதனுடைய பலன அனுபவிச்ச பிறகு, நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா நடக்குங்க. இது மாரி நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இத மூட்டையா முடிச்சு போட்டு, கட்டி வச்சுட்டு, இத பெரும்பாலும் நம்ம எப்ப பண்ணணும்னா, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல 4 டூ 6:30க்குள்ள நீங்க பண்ணிட்டா நல்லது. இல்லம்மா காலையில என்னால பண்ண முடியல அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு இரவுல கூட நீங்க பண்ணலாம். ஆனா அமாவாசை இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டு பண்ணுங்க.
இந்த பதிவை நீங்க அதாவது இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு செய்ய ஒவ்வொரு மாசமும் நீங்க முதல் மாசம் செய்யும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவா கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட் எல்லாமே உங்கள விட்டு போயிடும். நீங்க வந்து இத செஞ்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. இத எப்படி முடிச்சு போட்டு நம்ம சாமி படத்துல வைக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்ப வந்து அந்த உப்பு, ரூ. 1 நாணயம், கொட்டைப்பாக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம மூட்டையா மஞ்ச கலர் நூல் வச்சு நம்ம கட்டிட்டோம். இத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சாமி படத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே விளக்கேத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துட்ட உங்களோட மனமார உங்களுடைய வேண்டுதல நீங்க வந்து வேண்டிக்கணும். என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத எங்க கட்டணும் அப்படின்னா, உங்களுடைய நிலவாசல்ல தான் நீங்க கட்டணும். நிலவாசல்ல கட்டிட்டு, அதுல கொஞ்சம் போல ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு வந்துருங்க. அத ஒவ்வொரு மாசமும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது, உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு மாசமும் நான் மஞ்சள் துணி மாத்தணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாத்த தேவையில்ல. அதுல இருக்க உப்ப மட்டும் எடுத்து தண்ணீல கரைச்சிருங்க. அந்த கொட்டைப்பாக்கையும், அந்த காசையும் நீங்க மறுபடியும் எடுத்துக்கலாம். மஞ்சள் துணி ரொம்ப பழசா போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா மாத்திக்கலாம். அப்படி இல்லன்னா, அதே மஞ்சள் துணிய மறுபடியும் அலசிட்டு, மறுபடியும் மஞ்சள் தடவி, நீங்க உங்களுடைய நிலைவாசல்ல கட்டுங்க. அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. ஏன்னா, உப்பு வந்து நம்ம வாசல்ல கட்டும்போது, தீய சக்தியே நம்மள அண்ட விடவே விடாது. அப்ப தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வரலனாவே, நம்ம வீட்ல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் இருக்கும். தீய சக்தி இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்க விடாது. அப்ப உப்ப நம்ம நிலைவாசல்ல கட்டும்போதே, நம்ம அந்த உப்ப தாண்டி எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள வராது. அப்ப எல்லாமே நல்லதே நடக்கும். அதனால தான் இந்த மாரி நீங்க செஞ்சுட்டு, ஒவ்வொரு அமாவாசை நீங்க செய்ய உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். இத நம்பிக்கையோட செய்யுங்க. எல்லோரும் நம்பிக்கையோட செஞ்சுட்டு, நல்ல வளமும், வாழ்வும் பெறணும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு, வாழ்க வளமுடன்.